அதனால நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எது நியாயமோ அதை பற்றி பேசணும். உனக்கு டிஎம்கே பிடிக்குங்கிறதுக்காக எனக்கு டிவிகே பிடிக்குங்கிறதுக்காகலாம் பேசியிருக்க கூடாது. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள், அவங்களுக்காக நம்ம பேசணும். மக்களுக்காக பேசல எல்லாம் விஜய்க்காக பேசிட்டு இருக்கீங்கன்னா இந்த விஷயம் ஏன் நடந்துச்சு, மக்களுக்கு ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, டிஎம்கேக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க இல்லையா சில ஜென்மங்கள், அந்த ஜென்மங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எதுக்கு ப்ராப்பரான இடம் கொடுக்கல? எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணீங்க? விஜய் மேலே யார் செருப்பு தூக்கி போட்டா? போலீஸ்லாம் எங்கே போயிருந்தாங்க? கொன்னுருக்கீங்க, மக்களை வந்து கொன்னுருக்கீங்க, சரிங்களா? செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு எப்படி 5 மினிட்ஸில் வந்தார்? அன்பில் பொய்யாமொழிலாம் எதுக்குமே போனது கிடையாது. இதுக்கு எப்படி கரெக்டாக வந்து ஒரு அழுது நடிப்பு நடிச்சிட்டு இருக்காரு? முக ஸ்டாலின் எது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன 80 பேருக்கு போக கிடையாது. மூணு நாள் கழிச்சு தான் ட்விட்டர் போட்டார். இங்கே எப்படி 8 மணிக்கெலாம் போட்டு வச்சிருக்காரு? 3 மணிக்கு நள்ளிரவுக்குலாம் ரீச் ஆயிருக்காரு இடத்துக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்துச்சு? டிவிகே கொடி போட்டு இத்தனை நாள் வந்து கிடையாது. இப்போ டிவிகே கொடி போட்டே வந்திருக்கு. 10 ஆம்புலன்ஸ் எதுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வந்திருக்கு? அந்த ஆம்புலன்ஸ் வரலனா கூட அவ்வளோ இடைஞ்சு வந்திருக்காதே. எதுக்கு ஆம்புலன்ஸ் விட்டீங்க? மக்களே இல்லாமல் எப்படி ஆம்புலன்ஸ் விட்டீங்க? உயிரை காப்பாற்றணும்னு நினச்சா எப்படி வேணாலும் காப்பாற்றிருக்கலாம். நீங்கள் ஆம்புலன்ஸில் அந்த மூச்சு திணறி இதான மக்களை கூட்டு போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா? ரிப்போர்ட் எங்க? யார் யார் எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல. கீழே உளுந்து ஒருத்தன் மிதிச்சு இறந்தானா, அடித்து இறந்தானா, மூச்சு திணறி இறந்தானா, விஷவாயு பரப்பி இறந்தானா, எல்லாமே தெரியும் இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க? அந்த 39 பேருக்கும் நைக்கிட்டே உடனடியாக நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிங்க. எப்படி இது நடந்துச்சு? இங்கே பாருங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. இவ்வளோ கேவலமாக மக்கள் வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. நான் அப்போலேருந்து